விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு 10½ ஆண்டு காலம் சிறை கொட்டடையில் சித்திரவதைப்பட்டவர் ஈரோட்டைச் சேர்ந்த எம்.ஏ. ஈஸ்வரன். காந்தியடிகள் மதுரை வந்திருந்தபோது அவர் போட்டிருந்த சட்டையை கலற்றிவிட்டு அரை நிர்வாண பக்கிரி என்று பிற்காலத்தில் ஆங்கிலேயர்களால் பரிகசிக்கப்பட்ட எளிமையான உடையினை அணிந்து கொண்டார். இச்செய்தியை கேள்விப்பட்ட ஈரோட்டு தேசபக்த இளைஞரான எம்.ஏ. ஈஸ்வரன் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் தனது காலில் போட்டிருந்த செருப்பினை கலற்றிவிட்டு இனி விடுதலை கிடைக்கின்ற வரை செருப்பணிய மாட்டேன் என்று சபதமேற்றார். இதிலும் திருப்தி அடையாத ஈஸ்வரன் அதே சமயத்தில் இன்னொரு சபதம் மேற்கொண்டார். ஆங்கிலேயன் நம் நாட்டை விட்டு வெளியேற்றப்படும் வரை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்பதுதான் அந்த சபதம். அவர் விடுதலை கிடைத்த பிறகு செருப்பணிந்து கொண்டார். வயதாகிவிட்டதால் அவர் திருமணம் செய்து கொள்ளவே இல்லை. கடைசி வரை பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்து பிற்காலத்தில் மரணமடைந்தார். காந்தியடிகள் கட்டளையிட்ட போது படிப்பை பாதியில் தூக்கி எறிந்துவிட்டு விடுதலை போராட்ட இயக்கங்களில் சங்கமித்தவர் எம்.ஏ. ஈஸ்வரன். வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாத அளவுக்கு சித்திரவதைகளையும் கொடுமைகளையும் அனுபவித்த ஈஸ்வரன் சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்பே 1946 சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். காங்கிரஸ் இயக்கத்திற்குள் அப்போது முதலமைச்சர் யார் என்பதில் கடும் போட்டி நிலவியது. அப்போது ஒன்றுபட்ட சென்னை மாகாணமாக விளங்கியதால் ஆந்திராவைச் சேர்ந்த ஆந்திர கேசரி என்று அழைக்கப்பட்ட பிரகாசம் முதலமைச்சர் பொறுப்பிற்கு காங்கிரஸ் கட்சிக்குள் போட்டியிட்டார். தேர்தல் மூலமாகத்தான் முதலமைச்சரை தேர்வு செய்யும் நிலை அன்றைய கட்சிக்கு உருவானது. யார் முதலமைச்சரானாலும் 2-3 வாக்குகள் வித்தியாசத்தில்தான் வெற்றி பெற முடியும் என்ற சூழல் நிலவியது. அப்போது பிரகாசம் எம்.ஏ. ஈஸ்வரனிடம் முதலமைச்சர் பொறுப்பிற்கு தனக்கு வாக்களிக்கும்படி கேட்டார். ஈஸ்வரனின் வாக்குக்கு மிகுந்த முக்கியத்துவம் இருந்தது. ஈஸ்வரன் முதலமைச்சர் வேட்பாளர் பிரகாசத்திடம் தான் வாக்களிப்பதற்கு ஒரு நிபந்தனையை முன்வைத்தார். கீழ்பவானி பாசன திட்டம் என்ற திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதே அந்த நிபந்தனை. நிபந்தனை ஏற்றார் பிரகாசம். வாக்களித்தார் ஈஸ்வரன். வெற்றி பெற்று முதலமைச்சர் நாட்காலியில் அமர்ந்தார் பிரகாசம். வாக்குறுதி அளித்தபடி பவானி சாகர் அணையை கட்டி கீழ்பவானி பாசன திட்டத்தை நிறைவேற்றினார் பிரகாசம். ஏற்கனவே பலரின் கோரிக்கைகள் பலவிதமாக இருந்தாலும் ஈஸ்வரன் முயற்சி முத்தாய்ப்பாக அமைந்தது. அரை சென்ட் நிலம் கூட இல்லாத, ஏன் விவசாய குடும்பத்திலேயே கூட பிறவாத எம்.ஏ. ஈஸ்வரன் நிபந்தனையால் தான் இன்று 2,07,000 ஏக்கர் நிலம் விளைநிலமாக மாறியுள்ளது. வாக்களிப்பதற்கு எத்தகைய நிபந்தனையை முன்வைத்தார் என்பதிலிருந்தும் வெற்றி பெற்ற பிறகு வாக்குறுதியை மனமுவந்து தானே முன்வந்து எவ்வாறு நிறைவேற்றினார் என்பதிலிருந்தும் 2 தலைவர்களின் மேன்மையையும் நம்மால் இணைந்தே புரிந்து கொள்ள முடிகிறது.